திரு தூத்துக்குடி செல்வம் இணைய வாயிலா இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் சார். சார் வணக்கம். வராது சார். இந்த நகர்வுகள் எப்படி பார்க்குறீங்க? இந்த குதிரை பேர குற்றச்சாட்டு திமுக அதிமுக ஒரு சேர தாவேக மேலே வைக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. தாவேக தரப்பில் அது இல்லை அப்படின்னு மறுக்கிறாங்க. நீங்கள் செஞ்சால் அதெல்லாம் சரியானதா, நாங்கள் செஞ்சால் மட்டும் குற்றச்சாட்டா, அவங்க ரிசைன் பண்ணிட்டு தானே வர்றாங்க அப்படிங்கிற பதில் மொழிகளும் வரதை பார்க்க முடிகிறது. எப்படி புரிஞ்சுக்கிறது? வேந்தர் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, அதே போல என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். அதாவது சார், இதுல குதிரை பேரம்ங்கிற வார்த்தையில கூட எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் அவங்க ரிசைன் பண்ண பிறகு ரொம்ப சாதாரணமா ஒரு வாக்காளர்கள் ஒருத்தர், ஒரு ஒரு பிரஜைகள்ல ஒருத்தர் தான், சிட்டிசன் தான். அதனால அவங்க எந்த கட்சியில சேர்றாங்க வைக்காங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, பேரவைத் தலைவர் எவ்வளவு நாள் டைம் எடுக்கணுங்கிறதெல்லாம் இன்னொருத்தர் முடிவெடுக்க முடியாது. வேற யாரும் சாதாரணமா மற்ற கட்சிகள் குற்றச்சாட்டது இவங்களுக்கு விஜய் அவர்களுடைய, நான் தமிழக வெற்றி கழகத்துல உறுப்பினர் கிடையாது, முதல்ல பதிவு பண்ணிக்கிறேன். அதாவது திரு விஜய் அவர்களுக்கு பீப்புள் மேண்டேட் மக்கள் தீர்ப்பு திரு விஜய் அவர்களுக்கு தான் 108 இடம். மற்ற கட்சிகளுக்கு திமுக அண்ணா திமுகவுக்கு 59 47 தானே தவிர 2 பேருக்கு அவருக்கு நெருக்கமான இடத்தை கூட மக்கள் கொடுக்கல. அப்ப அதை ஒத்துக்கிட்டு இவங்க பொறுமையா இருக்கணுமே தவிர, அதை விட நான் இன்னொன்னு சொல்றேன். என்னுடைய அருமை பெரும் மதிப்பிற்குரிய சகோதரி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவங்களுக்கு சொல்றேன். ஓபிஎஸ் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு வந்தாரம்மா, அப்ப என்ன பண்ணீங்க? வைத்தியலிங்கம் ராஜினாமா பண்ணிட்டு அதிமுக ராஜினாமா பண்ணிட்டு வந்தாரு, என்ன செஞ்சீங்க? மனோஜ் பாண்டியன் ராஜினாமா பண்ணிட்டு வந்தாரு, என்ன செஞ்சீங்க? அதே போலவே 2006ஆம் ஆண்டு டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது மறுமலர்ச்சி திமுகங்கிற ஒரு கட்சியில இருந்து, அந்த கட்சியில இருந்து 3 எம்எல்ஏக்களாவே அவங்க கட்சியை ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏக்களாவே வந்தாங்க. அதனால என்ன கேட்டீங்கன்னா, இது ஒரு புதுசு கிடையாது. பாலிடிக்ஸ் நம்பர் கேம் இல்ல சார். எங்க கேள்வி வருதுன்னா, செல்வம் எங்க கேள்வி வருதுன்னா, அவங்க தீய சக்தி அப்படின்னு சொல்லி நம்ம நான் தான் தூய சக்தின்னு சொல்லி வந்துட்டீங்களே, நீங்க தூய சக்தியில நீங்க ஒரு துயர சக்தியா இருக்கீங்கன்னு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுறாங்க. சார், அவரே தோத்து காலத்துல அவரே பரிதாபத்துக்குரிய நிலையில் இருக்கார். இதுக்கு இது பதில் இல்லையே. நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க சார். தூய சக்தி தீய சக்தி, அதான் இன்னும் சொல்ல போனீங்கன்னா, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு, நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். அதாவது இந்திராவின் மருமகளே வருகை, இந்தியாவின் திருமகளே வருகை, இந்த வசனங்கள்லாம் நாம ரொம்ப கேட்டு கேட்டு புளிச்சு போனது சார். தூய சக்தி தீய சக்தி, இதனால வார்த்தை அலங்காரங்கள் எல்லாம் தேர்தல் நேரங்கள்ல பேசுறது இது ரொம்ப சாதாரணமான விஷயம். அதை விட்டுட்டு இப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அவங்க 108 எண்ணிக்கை 107 எண்ணிக்கை தமிழக வெற்றி கழகம் இருக்கு. அவங்க கூட்டணி கட்சிகளோட 118க்கு மேல பெரும்பான்மை, அந்த மேஜிக் நம்பரை தாண்டிட்டாங்க. இப்ப என்ன கேள்வின்னு கேட்டா, இவங்க எல்லாம் சேர்றாங்க. நான் இன்னும் சொல்றேன், இன்னும் ரொம்ப ரொம்ப உத்தரவாதத்தோட சொல்றேன், இன்னும் 9 பேர் ரெடியா இருக்காங்க. திமுகவிலே இருந்து சில நண்பர்கள் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, ரிசைன் பண்ணிட்டு போறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதுல ஆன்டி டிஃபெக்ஷன் லா வர முடியாது. நீங்க ஒரு புது குண்டை தூக்கி போடுறீங்களே, என்ன பார்த்துக்கிட்டே இருக்கல, நடக்கா இல்லையா பாருங்க. இல்ல அதிமுக இந்த கட்சி தாவல் தடை சட்டம் வர, நீங்க திமுக சொல்றீங்களே, இப்ப மேடத்துக்கே புதிய தகவலா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, நான் உறுதியா சொல்றேன், சந்தேகமே வேண்டாம். நீங்க நான் பார்த்துக்கிட்டே இருங்க, அது நடக்க போகுது. அதனால ஆன்டி டிஃபெக்ஷன் லா எந்த பக்கம் ஒர்க் அவுட் ஆக போகுதுங்கிறது தெரியல. ரைட் சார். இல்ல, ஆன்டி டிஃபெக்ஷன் லாவே வராது இதுல அதுக்கான அவசியமும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் அவங்க ரிசைன் பண்ண பிறகு அது இன்னும் கூட ஒரு முன்னுதாரண பிரசிடென்ட் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கடந்த அதிமுக ஆட்சியில 2017 to 2021, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில 18 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சாங்க. சாரி, அவங்கள பதவி நீக்கம் செஞ்சாங்க. அதே நேரத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தலைமையில் இருந்த 11 எம்எல்ஏக்களாக இருந்தாங்க. அவங்க இரட்டை இலை சின்னத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். இதனால ஒண்ணு கேளுங்க சார், இதுல டிஸ்கிரிஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா, பேரவை தலைவருக்கு இன்னொன்னு, சட்டமன்றத்திற்கு வெளியே நடக்கிற விஷயங்கள்ல தேர்தல் ஆணையமோ நீதிமன்றமோ மற்றவங்களோ தலையிடுவாங்க.
சட்டமன்றத்திற்குள்ள பேரவைத் தலைவர் எடுக்கிற முடிவை யாரும் கட்டுப்படுத்த முடியாது சார். அங்க அது சிவசேனா கேஸ்ல வந்து அது நம்ம வந்து அதுக்கான பதில் பார்த்தோம். ஒண்ணு. ரெண்டாவது மணிப்பூர் கேஸ்ல இப்ப ரீசெண்ட் 2020ல நமக்கு அதுக்கான பார்த்தோம். அதே போல 2019 கர்நாடகாவில் நடந்த இதே பிரச்சனை தான் அங்கேயும் நடந்தப்ப அப்பையும் ஆனா கூட அதுல ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு என்னுடைய நினைவு சரியாக தான் நினைக்கிறேன். இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் வந்து அங்கேயுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் காலதாமதமாக எடுத்துக்கொள்ளனா நீங்கள் உங்களுடைய அந்த மனசாட்சிப்படி அந்த வார்த்தைகள் எல்லாம் அதுல பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறது நான் அந்த வார்த்தைகள் சரியாக நினைவுக்குன்னு எனக்கு இதுல இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, பேரவைத் தலைவர் வந்து மிக சாதுரியமாக லாபகமாக காய் நகர்த்துகிறார். அதை போலவே தமிழக வெற்றி கழகம் கூட நான் வந்து என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப மிகவும் சாமர்த்தியமாக காய் நகர்த்துவதாகவே நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுகவை ஐசோலேட் பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டா திமுக கூட்டணியை அவர்களை திமுக கூட்டணியில இருந்து அந்த கட்சிகளை எல்லாம் பிரிச்சுட்டாங்க. இப்ப திமுக இருக்கிறது யாருன்னா மதிமுக, அந்த அம்மா பிரேமலதா இவங்கள மாதிரி ஆட்கள் தான் இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. இன்னொன்னு கேட்டீங்கன்னா அதுல அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க 118 தமிழக வெற்றி கழகமே 118ங்கிற மேஜிக் நம்பரை வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு கூட்டணிகளோடு சேர்ந்து கூட்டணி ஆட்சிங்கிற அந்த பாதையில பயணம் பண்றதா தான் நான் நினைக்கிறேன். 120 நம்பர்ஸ் இருக்குல்ல செல்வம் சார், ஆல்ரெடி இருக்குது இல்லைங்க 120. நாம் மன்னிக்கணும், அதாவது 120 கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிறது. நான் சொல்ல வந்தது என்னன்னா, தாவேக்காவே 118 தாண்டி வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுல என்ன தவறு இருக்கு? நீங்க 5 ஆண்டு காலம் முழுமையா நிம்மதியா ஆட்சி நடத்தணும்னு சொன்னா, இப்ப சிபிஎம் சொல்றாங்க இந்த மாதிரி இதெல்லாம் சரியான முறை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு 4 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு சிபிஎம்ல போய் சேர்றாங்க, வேண்டான்னு சொல்லிடுவாங்களா? திமுக சேர்றாங்க, வேண்டான்னு சொல்லிடுவாங்களா? வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? அதனால திமுக வந்து நியாய தர்மத்தை ஜனநாயகத்தினுடைய பாதுகாவலர்கள் போர்வையை வந்து அந்த போர்வை முகமூடி எல்லாம் போட்டுக்கிட்டு போடுறதுல யாரும் மக்கள் ரசிக்கல. ஏன்னு கேட்டா, ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்கள் வாக்காளர் பெருமக்கள் திமுகவை 59 எண்ணிக்கையில குறைச்சி அவங்கள உட்கார வச்சுட்டாங்க. சார், அதே வாக்காளர்கள் மேல வலுக்கட்டாயமாக ஒரு தேர்தலை நீங்கள் திணிக்கிறீர்கள் என்று வில்சன் சொல்றாரு. நீங்க தேவையில்லாம ஒரு தேர்தலை திணிக்கிறீங்க. 2 லட்சம் பேர் உங்களுக்கு வாக்கு செலுத்திருக்காங்க. 3 எம்எல்ஏக்களையும் சேர்த்து இப்ப 4வது இசக்கி சுப்பையா அவர்களையும் சேர்த்து 4 எம்எல்ஏக்கள் ஆயிடுச்சு. இப்ப இந்த 4 எம்எல்ஏக்களுக்கு மறுதேர்தல் ஏற்கனவே திருச்சி கிழக்கு 5 இருக்குதுங்க. இந்த 5 எண்ணமும் தேர்தல் வந்தது. அப்ப நீங்க சொல்ற கணக்கு பத்தி பார்த்தா இன்னொரு 10 எண்ணம் வருதுன்னு சொல்றீங்க. இப்ப 14 மொத்தம் 14க்கு மேல வரும். அப்ப 14 அப்படின்னு வந்தா இந்த 14 பேருக்கும் இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய சூழ்நிலைப்படியே வந்து இந்த 2 கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட் தாண்டியே இப்ப அவருக்கு தாவேக்காக்கு வந்து அந்த பெரும்பான்மை வந்துருச்சு. ஏன்னா எண்ணிக்கை குறைஞ்சங்காட்டிக்கு அந்த அடிப்படையில இப்ப நீங்க சொல்ற அடிப்படையில் பார்த்தா கூடுதலாக வரக்கூடிய சூழல் உருவாகுன்னு நீங்க சொல்றீங்களே. உறுதியா நான் என்ன சொல்றேன், இதுல எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா சார், இவங்க ராஜினாமா பண்றாங்க, ஒரு இடைத்தேர்தல் வருது, 10 இடத்துக்கோ 15 இடத்துக்கோ அல்லது 5 இடத்துக்கோ வருதுன்னு வச்சுக்கிடுங்க. அங்கேயே மக்கள் தானே வாக்களிக்க போறாங்க. நீங்க யாரும் வந்து மக்கள் வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கைகள்ல மக்களுக்கு வந்து உடன்பாடு இல்லைன்னு சொன்னா தோக்கடிக்க போறாங்க. நீங்க வந்து களத்துக்கு வாங்க சார். இல்ல சார், எங்க அந்த குதிரை பேரம் எங்க இப்ப சார் திமுக அதிமுக எங்க கேள்வி வைக்கிறாங்கன்னா, குதிரை பேரம் நடக்கப்ப உங்களுக்கு ஆஃபரே பண்ணாம நீங்க எப்படி ஒரு கட்சியில இருந்து சிட்டிங் எம்எல்ஏவை இருந்தும் போட்டு எப்படி நீங்க இன்னொரு கட்சிக்கு வர்றீங்க அப்படிங்கறத அந்த கேள்வி தான் நடத்துறாங்க. நான் ஒண்ணு சொல்றேன் சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது இப்பொழுது ராஜினாமா செய்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை. அவர்கள் வெளியே வந்துட்டாங்க. இதை வந்து அவர்களுக்கு நம்பிக்கை தொடர்வதற்கும் நம்பிக்கை ஏற்படாமல் இருப்பதற்கு யாரும் வந்து நாம வந்து அதுக்கு உத்தரவாதம் தர முடியாது. எனக்கு கோபாலகிருஷ்ண சார் மேல வந்து மரியாதையும் நம்பிக்கையும் ஏற்படுவதும் அல்லது உங்கள் மீது நம்பிக்கை குறைவதற்கும் அது வந்து என்னை பொறுத்த விஷயம். என்னுடைய பார்வையும் நான் வந்து என்னுடைய பார்வையில் இருக்கிற விசாலமும் அந்த உற்று நோக்கிற தன்மையும் தான் காரணமே தவிர, நீங்க அதுக்காக வந்து இன்னொருத்தர் வந்து கோபாலகிருஷ்ண சார் நல்லவர்னு சொல்லி ஆகணும் சொல்லியோ அல்லது கோபாலகிருஷ்ண சார் தவறான ஆள்னு சொல்லணும் சொல்லியோ என்ன நிர்பந்தப்படுத்த முடியாது. ஆனா இப்ப செல்வம் சார், இப்ப மேடம் வந்து ஒரு கேள்வி எழுப்புனாங்க. என்னன்னா, ஏற்கனவே சபாநாயகர் கிட்ட அதிமுக தரப்புல அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளருங்கிற முறையில் அவர் தான் கட்சியுடைய தலைவர்,
அதிமுகவுடைய இப்ப இருக்கக்கூடிய சூழல் படி அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார், கொறடா என்ஆர் தான் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் சொல்லி போட்டு விப்பு அவர் தான் கொடுத்துட்டாரு, லெட்டர் கடிதம் கொடுத்தாச்சு. கட்சியுடைய தலைவர் வந்து ஒரு கொறடா இவர் தான் சொல்லி அந்த ஆர்டர் பாஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அதற்கப்புறம் கொறடா யாருங்கிற கேள்வியே மீண்டும் இன்னொரு பிரிவினர், அந்த பிராக்ஷனான பிரிவினர் வந்து எழுப்புறாங்க. ரைட், இப்ப மன்னிக்கணும் கோவலசு சார் புரிஞ்சுட்டு, அதாவது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, கொறடாவை ஒரு சட்டமன்ற கட்சியினுடைய தலைவரை, சட்டமன்ற கட்சியினுடைய துணைத் தலைவரை, சட்டமன்ற கட்சியினுடைய விப் அந்த கொறடாவை தேர்ந்தெடுப்பது யாருன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். அல்ல, அங்க இல்லன்னு சொல்றாங்க, அந்த இல்லன்னு சொல்றாங்க, அந்த பவர்ஸ் இல்லங்கறாங்க. நீங்க லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டியை வச்சு நீங்க பேசுறீங்க, அந்த பாக்டரியில கட்சியுடைய தலைமை தான் முடிவெடுக்கக்கூடிய உத்தரவாதம் இருக்குன்னு சொல்றாங்க. நான் அறுதிட்டு சொல்றேன், நான் என்ன கேளுங்க, ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கிற அல்லது தலைவரை தேர்ந்தெடுப்பது பொதுக்குழு உறுப்பினர்கள். அதே போல ஒரு சட்டமன்ற கட்சியினுடைய நடவடிக்கைகளை, சட்டமன்ற கட்சியினுடைய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள் யாருன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தவிர அந்த கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படிலாம் கிடையாது. அது தவறான விஷயம். ஏன்னு கேட்டா சட்டமன்ற கட்சியினுடைய யாருங்க சார் கையெழுத்து போடுறாங்க? அது பொது. இன்னொரு விஷயம் கேளுங்க சார், ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுத்து அவங்க எலெக்ஷன் நடந்து, எலெக்ஷன் ப்ராசஸ் நடந்தது, தோற்றார்கள், வெற்றி பெற்றார்கள், அதோட அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் அதிகாரம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு என்னன்னு கேட்டா, சட்டமன்ற தேர்தல் முடிந்து தீர்ப்பு வந்த பிறகு அதுக்கு பிறகு யாருன்னு கேட்டீங்கன்னா சட்டமன்ற கட்சி உறுப்பினர்கள். ஒரு செய்தியை நான் சுருக்கமா சொல்லிடுறேன். எங்க அருமை சகோதரி சொன்னாங்க, சின்னம்மாவா பெரியம்மாவா மரகதம் குமாரவேலு அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொல்லி லீமா அம்மாவா அப்படின்னு சொன்னாங்க. யாருன்னு தெரியலன்னு சொன்னாங்க. லீமா மார்டின் வந்து அவங்க இருக்காங்களே, அவங்க லீமா ரோஸ் மார்டின் இருக்காங்களே, அவங்க வந்து 510 கோடி ரூபாய் எலெக்ஷன் பாண்ட் திமுகவுக்கு கொடுத்தாங்க அந்த நிறுவனம். அப்ப திமுகவுக்கு தெரியாது லீமா ரோஸ் வந்து நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் தெரியாது. அதனால இவங்க செந்தில் வாஷிங் மிஷினான்னு கேட்டாங்க. செந்தில் பாலாஜி கூட்டு வரும்போது வாஷிங் மிஷினா தெரியலையா? பொன்முடி குற்றம் சாட்டப்பட்டு லஞ்ச வழக்கில் தண்டிக்கப்பட்ட பொன்முடி லஞ்ச வழக்கில் தண்டிக்கப்பட்டு திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அதனால திமுக வந்து சார் இப்போ விஷயத்தை ஒண்ணு கேளுங்க, ஜனநாயகத்துல மக்கள் ஒரு தீர்ப்பு மேண்டேட் கொடுத்தாச்சு, 5 ஆண்டுகளுக்கு கொடுத்திருக்காங்க. 118 எண்ணிக்கை குறையும் பொழுது நீங்க வந்து நம்பிக்கை தீர்மானமோ நம்பிக்கையில்லா தீர்மானமோ கொண்டு வருங்க. இன்னொரு செய்தி சொல்றேன், நீங்க அடுத்த சுற்றுல சொல்லலாமா? ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். நம்பிக்கை தீர்மானத்தை முதலமைச்சர் முன்மொழிந்து சட்டமன்றத்தில் விவாதம் வருது. திமுக என்ன செஞ்சிருக்கணும்? திமுக அதை எதிர்த்து, நம்பிக்கை தீர்மானத்தை எதிர்த்து வாக்களிச்சிருக்கணுமா வேண்டாமா? மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அபூன்னு பேசினாரு, உடனே வெளிநடப்பு. இது என்ன சார்? எப்படினாலும் நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு தெரியும், அதனால நாங்க அதுல கலந்துக்கிட்டாலும் ஒண்ணு இல்ல, கலந்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வெளிநடப்பு பண்றாங்க. இது கோபாலகிருஷ்ணன் சார், நீங்க நியாயப்படுத்தினாலும் எனக்கு ஒண்ணு இல்ல. ஆனா நான் நியாயப்படுத்தல இருக்கிறத சொன்னேங்க சார், எனக்கு நியாயப்படுத்த வேண்டிய இல்ல உதயநிதி ஸ்டாலினும் திமுகவும் அல்லது திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்றத்தில் நடந்துகிட்டதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால இனி மக்களை ஏமாற்றி அரசியல் நடத்துவதற்கு யாருமே முடியாது சார். இனிமேல் ஜெனியூனா இருந்து ஆகணும். ஆனால் மேடம் என்ன ரொம்ப சுருக்கமா? ஆமா, அவரோட இதுக்குதான் ஒண்ணு வந்து திமுகவில் இருந்தும் சிலர் வெளியே வருவார்கள் அப்படின்னு சொல்றாரு. சகோதரருக்கு ஒண்ணு சொல்லணும், திமுக என்பது இரும்பு கோட்டை, அதிமுக என்பதுதான் மணல் கோட்டை. அந்த மணல் கோட்டை தான் இப்போது சேர்ந்திருக்கிறது. இபிஎஸ் அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை. இபிஎஸ் அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை. மரகதம் குமாரவேல், அப்புறம் பெருந்துரை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா 3 பேருக்கும் இப்போ இசக்கி சுப்பையா அவர்களுக்கு அதனால வெளியில வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் தேர்தலுக்கு முன்பே இப்படி வெளியில வந்திருந்தா யாரும் கேட்க போறது இல்ல. தேர்தலுக்கு முன்பே தாவாக்கேல போய் சேர்ந்திருக்கலாம். இவர்கள் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றதே இபிஎஸ் என்கின்ற அந்த மனிதரின் முகத்தை வைத்துதான். அப்புறம் எப்படி திடீர்னு நம்பிக்கை இல்லாம போயிடும்? அதை தவிர இன்னொன்னு, இடைத்தேர்தல் வந்தா இந்த தேர்தலுக்கு வைத்த மை கூட இன்னும் யார் கையில இருந்து போகல. அதுக்குள்ள ஒரு இடைத்தேர்தல்னா வெளிப்பட்டு நிற்கின்ற முகமூடிகள் கழன்று நிற்கின்ற இவர்களை பற்றி மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தாவேகாவில் நின்றால் கூட வெற்றி பெற முடியுமாங்கிறது ஒரு கேள்வி. செல்வம் சார்,
அதான் சார், இந்த விஷயத்துல இந்த மின்சார தட்டுப்பாடு அதை வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவதிலே கொஞ்சம் நியாயம் இருக்கிறதா தான் நான் உருவாக்க நினைக்கிறேன். அதே நேரத்துல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னா, இபி சேர்மன், இபில சிஇ பெர்சனல் எல்லாரையும் கூப்பிட்டு நமக்கு வந்து இபில வந்து ஜெனரேட் ஆகிறது எவ்வளவு ஆகுது, நமக்கு வந்து கன்சியூமர்ஸுக்கு நாம எவ்வளவு ரிக்வயர்மெண்ட் எவ்வளவு, அது எந்தெந்த வழிகள்ல வருது, விண்டு எவ்வளவு, சோலார் எவ்வளவு, அனல் புனல் இப்படி இருக்கு பாருங்க, இதுல எல்லாம் எவ்வளவு வருது, என்ன பிரச்சனை இருக்கு, எனக்கு வந்து ஒரு அந்த பிரச்சனை எல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்காங்க சார். அந்த பிரச்சனை கூப்பிட்டு பேசும்போது கூட அதுல இருக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் நின்னவங்களுக்கு கூட 20% கமிஷன் முன்னாடி கொடுத்தோம், அது இப்ப இல்லங்கிற மாதிரில கூட நிறைய அது பேசியிருந்தா நீங்க பாத்திருப்பீங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் நான் என்ன சொல்றேன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த விஷயத்துல, அதாவது மின்சாரம், மருத்துவம், குடிநீர், இதுகள்ல வந்து சாட்டை அதாவது இதுல இன்னும் சொல்ல போனீங்கன்னா மாண்புமிகு அம்மையார், புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்களை மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். அதுக்குள்ள ஒரு 10 பேர் சஸ்பெண்ட் பண்ணி இருக்கணும். யாரு? சிஇ பெர்சனல், சூப்பரண்டிங் இன்ஜினியர். ஏற்கனவே 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க சார். உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வரேன், ஏற்கனவே 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, ஹையஸ்ட் பவர்ல இருக்கவங்க. சார் இன்னும் கேட்டீங்கன்னா போர்க்கால அடிப்படையில இதெல்லாம் எசென்சியல் கமாடிட்டிஸ் இருக்கிறது. இதுல போர்க்கால அடிப்படையில இதை நடவடிக்கை எடுப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த மின்சாரத்துறை அந்த ஜெனரேஷன் அந்த பாயிண்ட் எல்லாம் போய் பார்த்து முதலமைச்சர் பார்த்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் பயம் வரும். நான் என்ன சொல்றேன்னா, ஆட்சிக்கு வந்து 10 நாள் 15 நாள் தான் ஆச்சு, பெரிய குறைகளை நாம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அது ஒரு பக்கம் இருந்தா கூட, ஆனால் கடந்த காலத்தில் 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடனை வைத்து விட்டு போன திமுக அரசு, திமுக என்னவெல்லாம் இந்த அரசுக்கு இடைஞ்சல் கொடுக்கணுமோ அதெல்லாம் செய்வாங்க. அதை செய்வாங்கன்னு சொல்லி நாம எதிர்பார்த்தா ஆட்சிக்கு வந்திருக்கோம். முதலமைச்சர் வந்து உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரிகளை கூப்பிட்டு சவுக்கு அடிக்கணும். உடனடியா அம்மா ஜெயலலிதா மாட்ட ஒரே ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னு தெரியுமா சார்? எவரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் உடனே சரி இல்லைன்னா தூக்கி அடிச்சிருவாங்க. அதை செஞ்சீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர், நான் ஒரே ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு சொல்றது என்னன்னு கேட்டா, மக்கள் உங்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், மக்கள் உங்களிடமிருந்து நிறைய எதிர்பார்க்கிறார்கள், தயவு செய்து சவுக்க சுழட்டுங்க. உங்களை இன்னும் சொல்ல போனீங்கன்னா உங்களை சுற்றி இருப்பவர்கள் மீதும் அதிகமாக கவனத்தை நீங்க செலுத்தணும். ஆட்சி அதிகாரத்திற்கு எல்லாமே ஆல் த கிரெடிட் கோஸ் டு விஜய் என்கிற பொழுது எல்லாமே அவருக்கு தானே, எல்லாமே அவருக்கு தான். அதனால முதலமைச்சர் அவர்கள் கவனமாக இருந்து இன்னும் கொஞ்சம் வேகமா 1 மாசம் செயல்பட்டார் பண்ணிடலாங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி.